Welcome back to this podcast. இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறதுக்கு வந்த எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. சரி, இந்த சீரீஸில் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு எபிசோடில் காமன் இன்ஃபர்மேஷன் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் ஆன காமன் இன்ஃபர்மேஷன் இருந்தது. செகண்ட் எபிசோடு சில்ட்ரன்ஸ்க்கான எபிசோடு. அதில் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க அதுக்காக என்னென்ன செய்யணும், இதெல்லாம் அந்த செகண்ட் எபிசோடில் இருந்தது. இப்போ இன்னைக்கு நம்ம தேர்ட் எபிசோடுக்கு வந்திருக்கோம். தேர்ட் எபிசோடு பேரண்ட்ஸ்க்கான எபிசோடு. பேரண்ட்ஸ் என்னென்ன கவனிக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் இந்த தேர்ட் எபிசோடில் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ நம்ம தேர்ட் எபிசோடுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பேரண்ட்டாக நீங்கள் உங்கள் சில்ட்ரனை ரொம்ப கவனிக்கணும். கவனிக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது என்னென்ன நீங்கள் சயின்ஸ் பார்க்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு என்ன சயின்ஸ் இருக்கு. ஸோ 3 கேட்டகரிஸில் இதை நான் டிவைட் பண்ணியிருக்கேன். பிஹேவியரல் சைன், ஃபிசிக்கல் சைன் அண்ட் இமோஷனல் சயின்ஸ். பிஹேவியரல் சயின்ஸில் நீ பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்கள் பிள்ளை வித்ட்ரா பண்ணுவான். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க, ஃபேமிலி பார்ட்டிஸ்க்கு வர மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசணும்னா ஃபோனாக இருந்தால் கூட சில டைமில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு விலகி போகிறது நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா அது ஒரு சைன், அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அடுத்தது, ஸ்கூலை பற்றி நம்ம ஏதாவது கேட்டோம்னா அவன் விலகி போவான். அதை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. அது நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு அடையாளம் தான். அடுத்தது, சரியா சாப்பிடல, சில டைம்ல சாப்பிடவே மாட்டாங்க, எனக்கு இன்னைக்கு நைட் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, எப்பவுமே அவங்க தனியா இருக்கிறது, அவங்க ரூம்லயே இருக்கிறாங்க, நிறைய டைம் தனியா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது பார்த்தோம்னா இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சைன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பிஹேவியரல் சயின்ஸ். அடுத்தது, பிசிக்கலான அடையாளங்கள் என்னென்ன, உடம்பு ரீதியான அடையாளங்கள் என்னென்ன. தூக்கம் ரொம்ப நல்ல ஒரு அடையாளம். ஒன்று, அவங்க ஜாஸ்தியாக தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கம்மியாக தூங்கிட்டு இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஏதோ பிரச்சனை இருக்கு. போதுமான அளவுக்கு தூங்கினாங்கன்னா பரவாயில்லை, ஆனால் தூக்கத்தில் ஜாஸ்தியோ கம்மியோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு அது ஒரு அடையாளம். அடுத்தது, தலைவலி, வயிற்று வலி அப்படின்னு அடிக்கடி உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா, பொண்ணோ பையனோ சொல்கிறாங்களா, அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. சில டைமில் பிள்ளைங்க அப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம், நம்ம சொன்ன வேலை செய்யாமல் இருக்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது தவறு. உள்ள ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஸோ அதனால் அதுவும் ஒரு அடையாளம் தான். அடுத்தது, சாப்பிட மாட்டாங்க,
சாப்பாட்டில் சரியாக கவனம் செலுத்த மாட்டாங்க. அதுவும் ஒரு அடையாளம் தான். இதெல்லாம் உடம்பு ரீதியான அடையாளங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமோஷனல் அடையாளங்கள், ஃபீலிங்ஸ். ஸோ அதில் என்னன்னா நீங்கள் கவனித்து பார்க்கணும். உங்கள் பையனோ பொண்ணோ ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்களா, எரிச்சல் படுறாங்களா, திடீர்னு அவங்களுக்கு கோவம் வருதா, திடீர்னு மூடு சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி இருக்காங்களா, ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே. அடுத்தது, சில டைம்ல நம்ம பொண்ணோ பையனோ திடீர்னு அழுவாங்க. எதுக்கு அழுறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, இல்லை ரொம்ப துக்கமா இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில டைம்ல அவங்க பாஷை மாறலாம். ஏதாவது நம்ம சொன்னோம்னா, உதாரணமா எக்ஸாம்பிளுக்காக நம்ம பரீட்சையில் நீங்க இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னால முடியாது, எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு நெகட்டிவா பேசுவாங்க. நெகட்டிவா பேசினாங்கன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான அடையாளம் தான். ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அடுத்தது, சில டைம்ல என்ன செய்வாங்க, விரக்தியா பேசுவாங்க. என்ன சாதிக்க போறோம் இதெல்லாம் செஞ்சு, இவ்வளோ மார்க்ஸ் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், நான் காமர்ஸ் தானே எடுக்க போறேன், அதுக்கு அவ்வளோ மார்க்ஸ் எதுக்கு, இப்படின்லாம் விரக்தியா பேசுவாங்க. இல்லை என்னால முடியாது, அந்த அளவுக்குலாம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம், சந்தேகப்படலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த அடையாளங்கள்ல 3க்கு மேல அடையாளங்கள் இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, 2 இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல 3க்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? ஓகே. இந்த மாதிரி 2 விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒண்ணு, நம்ம போய் கேட்கலாம். என்னப்பா எப்படி இருக்க, ஓகேவா நீ அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதினே, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகே. கேட்கும்போது அவங்க ரியாக்ஷன் நம்ம பார்க்க முடியும். இல்லை சில டைம்ல சில பிள்ளைங்களுக்கு அதை நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ ஒன்று அது செய்யலாம். ரெண்டாவது வீட்டில் ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணணும். ஒரு அமைதியான சிச்சுவேஷன். உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் சண்டை வருதா, கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் அதை ஒத்தி போட்டுங்க. இல்லை அவங்களுக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கணும், பிள்ளைகள் முன்னாடி அது வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் அமைதியான ஒரு நிலைமை அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அடுத்தது நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க கொண்டாடலாம். சின்ன சின்ன வெற்றி அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்க பிள்ளை ஒரு சின்ன வெற்றி எடுத்தா கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சினால அவனுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ஓகே. நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அந்த முயற்சி தான். நீ ரொம்ப நல்ல முயற்சி எடுத்த, பரவாயில்ல, மார்க்ஸ் கம்மியா இருந்தா பரவாயில்ல, ஆனா நீ முயற்சி எடுத்த, தட் இஸ் குட், செலிப்ரேட் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். அப்புறம்
அவங்க உங்க பொண்ணோ பையனோ ஏதாவது பேசுனாங்கன்னா நம்ம வந்து கவனமா கேட்கலாம். கவனமா கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கையில ஃபோன் இருக்கா? தனியா வச்சிருங்க. பேப்பர் ஏதோ இருக்கா? புக் இருக்கா? தனியா வச்சிருங்க. டிவி ஓடுதா? ஆஃப் பண்ணிடுங்க. உங்க ஃபுல் அட்டென்ஷன் நீங்க அந்த உங்க குழந்தைக்கு கொடுக்கணும். அவங்க சொல்றது கவனமா கேட்கணும். அப்போ அவங்களுக்கே வந்து அவங்க மனசுல நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். எங்க அப்பா அம்மா என்ன நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால நல்லா கேட்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செய்யணும். அது என்னன்னா, அவங்க ஃபீலிங்கை வேலிடேட் பண்றது. இப்போ எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, இல்ல அம்மா எனக்கு இந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, எனக்கு இது புரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க அதை வேலிடேட் பண்ணணும். ஆமாப்பா, கரெக்டு, எனக்கு புரியுது, உனக்கு வந்து இது நீ கஷ்டப்படுறேன்னு புரியுது அப்படின்னு அதை ஒத்துக்கணும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பசங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறோம், அவங்கள அமைதிப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இது ரொம்ப சிம்பிளாச்சே, நீ நினைக்கிற அந்த மாதிரி, நீ இது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா இது கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்படி சொல்லும்போது அவனோட ஃபீலிங் வேலிடேட் ஆகல. இங்கதான் நிறைய பேரண்ட்ஸ் தப்பு செஞ்சிடறோம். அந்த ஃபீலிங்கை வேலிடேட் பண்ணணும். அப்பதான் என்னோட உணர்ச்சிக்கு என்னோட அப்பா அம்மா மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கனெக்ஷன். உங்க குழந்தை கூட நீங்க எப்பவுமே ஒரு கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணணும். டெய்லி ஒரு 10 மினிட். இப்போ அது ஒரு சாப்பாடு நேரமா இருக்கலாம், டின்னர் சாப்பிட்ற நேரமா இருக்கலாம். முக்கால்வாசி பேரண்ட்ஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கிறது இல்லை. அப்பா எதிரியோ பிஸியா இருப்பார் ஆஃபீஸ் போறதுல, அம்மா வந்து சமைக்கிறதுலேயே பிஸியா இருப்பாங்க. பிள்ளைங்க வந்து உட்காருவாங்க, அம்மா பரிமாறுவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கும். அப்புறம் சாயந்தரம் நம்ம ஒரு டீ கொடுத்தோம்னா சில டைம்ல அந்த டைம் நமக்கு யூஸ் பண்ணலாம். பிள்ளைங்க வந்து ஒரு டீ சாப்பிடலாம், அப்படியே ஒரு 10 மினிட் பேசலாம். இல்லை சில டைம்ல சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டீ கொடுத்த உடனே அதை எடுத்துட்டு அவங்க ரூம்ல போயிட்டாங்க, இல்லை டிவி முன்னாடி உட்காந்து ஏதாவது கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நமக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணா, டின்னர் டைம். டின்னர் டைம்ல நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டைம் நம்ம எடுத்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இங்க என்ன வேண்டே வந்து என்கிட்ட பேசுறாங்க அப்படின்ட்டு. இதுக்குன்னு ஒரு நம்ம டைம் டேபிள்ல ஒரு டைமை செட் பண்ணிட்டு அந்த டைம்ல நம்ம குழந்தைகிட்ட பேசணும்னா அந்த கனெக்ஷன் வந்து நிற்கும். ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒன்று, எப்பவுமே ஒரு எக்ஸாம் இல்லை ஒரு டெஸ்ட் முடிஞ்ச பிறகு எப்படி எழுதுனீங்க அப்படின்னு வேணா கேட்கலாம். ஆனா எவ்வளவு மார்க்ஸ் எடுக்க போற கேட்கவே கூடாது. நம்ம வந்து எப்பவுமே அவனை அந்த குழந்தையோட மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த குழந்தைகிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா மார்க்ஸ் 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 சொல்ல அவனுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஏறும். அதனால அந்த மாதிரி கேட்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு பரீட்சை நடந்ததா, எப்படிப்பா இருந்தது பரீட்சை, எப்படிமா இருந்தது பரீட்சை, அவ்வளவு கேட்டா போதும். நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, ஒத்துக்கோங்க, பரவாயில்ல, வரட்டும் ரிசல்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ரெண்டாவது, கம்பேர் பண்றது. அவங்க கசின்ஸ் கூட,
இல்லை அவங்க சொந்த அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட, இல்லை வேற பசங்க கூட நம்ம குழந்தைய கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும். நான் அவங்க அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு மனசு வந்துடும். ஸோ அதனால அது செய்யவே கூடாது, ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம கம்பேர் பண்றதுல அர்த்தமே இல்லை. ஒருத்தன் பிசிக்ஸ்ல நல்லா மார்க்ஸ் எடுத்திருப்பான், அவனுக்கு பிசிக்ஸ் நல்லா வரும். பாரு அவன் எவ்வளவு பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கான்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க குழந்தை பிசிக்ஸ்ல கம்மியா இருக்கும். ஆனா அதே பையன் இல்லைன்னா பொண்ணு மேத்ஸ்ல கம்மியா இருக்கும், உங்க பையன் தான் அதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். அதனால கம்பேர் பண்றது லாஜிக்கலாவே இல்லை அது ஃபர்ஸ்ட். ஸோ கம்பேரிங் தவிர்க்கணும். அடுத்தது நம்ம நம்ம சோகமா இருக்கோமோ, நம்ம ஆங்ஷியஸா இருக்கிறோமோ, கவலைப்பட்டு இருக்கோமோ, இல்லை நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கிறோமோ, எதுவா இருந்தாலும் அதை குழந்தைகிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா நம்மளே இப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணதான் நம்ம இங்க உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஆனா நம்ம அதை மறைச்சிடணும், கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளே ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது நம்ம கத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணுமே தவிர அது அவங்களுக்கு காட்டக்கூடாது. காட்டிட்டோம்னா அவங்க மனசுல என்ன இருக்கும், ஐயோ எங்க அம்மா அப்பா இவ்வளவு வரி பண்ணிக்கிறாங்களே, நான் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணுமே, எடுக்கலன்னா அவங்க சங்கடப்பட்டு போயிடுவாங்களே. எக்ஸ்பெக்டேஷன் அது அங்க வரும். அதனால நம்ம வரி பண்ணிக்கவே கூடாது. நம்ம ரிலாக்ஸா இருக்கணும். ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம டென்ஷனா எடுத்தோம்னா அவங்களுக்கு டென்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம அமைதியா இருக்கோம்னா அமைதி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரைட்? ஸோ எப்பவுமே அமைதியா இருக்கணும். அடுத்தது, சில பேரண்ட்ஸ் இது பண்ணுவாங்க. என்னன்னா நிறைய டியூஷன்ஸ் அனுப்பி வச்சிருவாங்க. பையன் மேக்ஸ்ல சரியில்லை, பிசிக்ஸ்ல சரியில்லை, கெமிஸ்ட்ரியில சரியில்லை, கொண்டு போய் டியூஷன்ல வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டியூஷன். அது பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு டைமே லிமிட்டடா தான் இருக்கு. அதுல நம்ம கொண்டு போய் ஒரு டியூஷன்ல போட்டோம் அப்படின்னா அவனுக்கு அந்த டைம் எடுத்துக்குது. ஸோ அவனால சரியா பிளான் பண்ண முடியாது. அதனால தவிர்க்க முடியாத நிலைமை, அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் புரியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மட்டும் அந்த சப்ஜெக்டுக்கு டியூஷன் வச்சுருங்க. இல்ல தன்னால படிக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கையை நீங்க மரியாதை கொடுத்து அந்த நம்பிக்கையை ஏத்தி விடணும். ஆமா உன்னால முடியும், ஏத்தி விட்டு அவங்க வழியில் அவங்கள விட்டுறணும். ஸோ டியூஷன்ஸ், அதிகப்படியான டியூஷன்ஸ் தவிர்க்கணும். அடுத்தது டைம் டேபிள். இது குழந்தைகளுக்கு நான் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு ரியலிஸ்டிக் டைம் டேபிள் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டைம் டேபிள் அவங்க உருவாக்குனாங்கன்னா உங்க உதவி தேவைப்படுதுன்னா நீங்க உதவி பண்ணலாம். நீங்களா போய் உதவி பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவையா இருக்குன்னா நீங்க அந்த டைம் டேபிளுக்கு உங்களுக்கு உதவி பண்ணலாம். அடுத்தது, நம்ம அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம அவங்களுக்காக டைம் டேபிள் பண்ணவே கூடாது.
நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி டைம் டேபிள் பண்ணணும். அவங்க தான் அது பண்ணணும். அவங்களா நமக்கு உதவி கேட்டோம்னா உதவி பண்ணலாம். பட் நம்ம டைம் டேபிள் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண டைம் டேபிள் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண டைம் டேபிள் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து நம்ம பிள்ளைங்களோட ரிசல்ட். ஒரு முக்கியமான குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு மாடல் எக்ஸாம் முடிஞ்சுக்கலாம். அந்த மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போய் சோஷியல் மீடியால நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இல்லை வேற யாரை கூடயாவது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இப்போன்னு இல்லை, ஃபைனல் எக்ஸாம் முடிச்சு போர்டு எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்தா கூட அதையும் யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் புள்ள மார்க்ஸ் எடுத்திருக்கான், எடுத்ததுல உனக்கு சந்தோஷமா உன்கிட்ட வச்சுக்கோ. இன்னொருத்தன் 90 எடுத்திருக்கான், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. நமக்கு நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது அந்த நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளை கூட தான் கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பா இருந்தார். அவரோட குழந்தை வந்து, அவரோட பொண்ணு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறான் 10th போர்ட்ஸ்ல. அவர் வந்து அந்த குழந்தை கேட்டாங்கன்னா இம்மிடியேட்டா டியூஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுவாரு. அவரா போய் ஒன்றும் செய்ய மாட்டாரு. அந்த குழந்தைய வந்து ஃப்ரீயா விட்டாரு. ஆனா மனசுல வந்து அவருக்கு ஒரு ஒரு பயம் இருந்தது. என்னடா நம்ம குழந்தை நல்லா எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லி அவருக்கு ஒரு ஆசையும் இருந்தது. ஆனா அவர் காட்டிக்கல, ரொம்ப கூலா தான் இருந்தார். ஸோ அவர் வந்து யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னா, பிள்ளையை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார். நீ எடுப்பேன் 90 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். எல்லா எக்ஸாம்லயும் அந்த குழந்தை கம்மியாக தான் எடுத்துச்சு. சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபெயில் கூட ஆயிடுச்சு. இருந்தாலும் இவருக்கு தான் சொல்லிருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுச்சு, நான் வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் விட்டுருங்கப்பா, ஃபைனல் எக்ஸாம் நல்லா எடுப்பேன், நீ நல்லா எடுப்படா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனல் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே ஒரு 80% எடுத்துச்சு அந்த பொண்ணு. அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா அதே டைம்ல வேற தெரிஞ்ச பொண்ணுங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க 90 95 கூட எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா அவங்க 95 தாங்க, என் பொண்ணு இவ்வளவுதானே எடுத்திருக்கு அப்படின்னு அந்த அப்பா ஃபீல் பண்ணல. ஏன்னா அப்பாவுக்கு தேவை அந்த பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். 80% ஹாப்பி. ஓகே. ஸோ அந்த ரிசல்ட் உங்களுக்குரிய ரிசல்ட். நீங்க அதில் சந்தோஷமா இருக்கீங்களா, சந்தோஷப்பட்டுக்கோ. ரைட். உங்க சந்தோஷம் அதுல தான் இருக்கணும், கம்பேர் பண்ணி வரக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடாது. என் புள்ள அவனை விட ஜாஸ்தி எடுத்தானா எனக்கு சந்தோஷம், தப்பு. என் புள்ள நான் எதிர்பார்த்த மாதிரி எடுத்தாங்களா, சந்தோஷம். ரைட். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நம் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். என்னன்னா இப்படி சொல்றானே, பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்க நல்ல ரிலேஷன்ஷிப் தானே இருக்கும். இல்ல அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. பிள்ளைங்க டீனேஜ் பருவத்துக்கு போகும்போது அவங்க வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கட்டத்துல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த குழந்தை வேற மாதிரி இருந்தது, திடீர்னு அவனோட பிஹேவியர் மாறிடுச்சு, இல்ல அவளோட பிஹேவியர் மாறிடுச்சு. மாறும். டீனேஜ் என்ற பருவத்துக்கு போகும்போது அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்குது, இமோஷனலி மென்டலி. அப்போ ஒரு ஐடென்டிட்டி அவங்க வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க, இண்டிவிஜுவாலிட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஈகோ ஒன்று வருது.
ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ இது செய்யன்னு சொன்னா செஞ்சிருவாங்க. பட் இப்போ நீ இது செய்யன்னு சொன்னோம்னா கேள்வி கேட்பாங்க. செய்யன்னு சொன்னது மட்டும் பத்தாது, அதுக்கான உரிய காரணம் கொடுக்கணும். ஸோ ஏன்னா டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண டெக்னிக் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதனால டீன்ஸ் கூட உங்க டீன்ஸ் கூட நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரைட்? சில டைம்ல வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, ஒதுங்கி போவாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு என் மேல கோபம் ஆயிடுச்சு, இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, அவன் பெரியவன் ஆயிட்டான், இப்ப என்னை மதிக்க மாட்டேங்கிறான். அப்படி இல்லை. நிறைய கேசஸ்ல என்ன பிரச்சனைனா, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடுவாங்களான்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, என் பிள்ளை இவ்வளோ இப்படி எடுப்பான், இவ்வளோ மார்க்ஸ் எடுப்பான் அப்படின்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் சில டைம்ல இவன் பார்க்கும்போது அதை நான் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்படி நான் எடுக்கலைன்னா என் பேரண்ட்ஸ் சங்கடப்படுவாங்களே அப்படின்னு ஒரு டவுட் வரும். இதனால என்ன பண்ணுவான், விலகி போவான். ரைட்? ஸோ அதனால நம்ம குழந்தை நம்ம விட்டு விலகி போறான், நம்ம கூட அந்த அளவுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். Right? அடுத்தது, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அந்த குழந்தைகிட்ட பழகணும். இவ்வளவு நாள் வந்து நம்ம ஒரு பேரண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோம். அவங்களும் குழந்தையா இருந்தாங்க. ஸோ அப்பா அப்பா, அம்மா அம்மான்னு சொல்லி நம்ம கூடவே இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க டீனேஜுக்குள்ள போகும்போது அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் வருதுனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டவுன் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். அடுத்தது, இமோஷனலா நிறைய சேஞ்சஸ் வரும் அவங்களுக்குள்ள. புது இமோஷன்ஸ் வரும். சின்ன பசங்களா இருக்கும்போது ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒண்ணா சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இப்ப டீனேஜ் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து பெண்களை, ஆண்களா இருந்தா பெண்களை வந்து பார்க்கறதுல ஒரு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு தோற்றம் இருக்கு. ஒரு வியூ பாயிண்ட் வருது. அதே மாதிரி பெண்களும் ஆண்களை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட். அவன் ஆண், நான் பெண் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ இது வந்து அவங்க இமோஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல வந்து அந்த ஸ்டேஜை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, கவனிக்கணும். ஸோ அதனால நம்ம பேரண்டா இருக்கும்போது அவங்க இமோஷன்ஸை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரைட். அடுத்தது, எப்பவுமே நம்ம பேசும்பொழுது இன்டரோகேட் பண்ணக்கூடாது. அதாவது கேள்வி கேட்குற மாதிரி பேசக்கூடாது, டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எய்ம் வந்து நம்ம பசங்க கூட, டீனேஜர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது தான். ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட ஓப்பனா பேசணும். ஓப்பனா பேசணும்னா நம்ம அவங்ககிட்ட பேசும்பொழுது கொஸ்டின் பண்ணக்கூடாது, டிஸ்கஸ் தான் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம கூட பேசணும் அப்படின்னு தோணும். அடுத்தது நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா கேட்கணும். லிஸ்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்லும்போது கவனமா நம்ம கேட்கணும்.
அப்புறம் அந்த நான் இதையும் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு 10 மினிட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அது உணவு சாப்பிடும் போதா இருந்தா பெஸ்ட். ஏதாவது ஒரு மீல் வந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்பொழுது எப்பவுமே ஓப்பன் எண்டட் கொஸ்டினா இருக்கும். க்ளோஸ் எண்டட் கொஸ்டினா இருந்தா அவங்க ஆமா இல்லைன்னு மட்டும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்டோம்னா அவங்க வெறும் ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. பட் ஓப்பன் எண்டடா கொஸ்டின் கேட்கும்பொழுது அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தை தவிர இன்னும் கொஞ்சம் பேசணும். அந்த கட்டாயத்துக்குள்ள ஆயிடுவாங்க, அவங்க பேசுவாங்க. உதாரணமாக நம்ம எப்படி கேட்கலாம், நம்ம குழந்தை ஸ்கூல்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹவ் வாஸ் யுவர் டே டுடே, இன்னைக்கு எப்படி இருந்த நாள்? இது க்ளோஸ் அண்ட் கொஸ்டின். நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு பதிலா நம்ம எப்படி கேட்கலாம், இன்னைக்கு உன் நாள்ல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? இப்படி கேட்டோம்னா அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும், ஏதாவது ஒன்று சொல்லணும். சில டைம்ல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க. பட் பரவாயில்ல, இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸா கேட்கணும். ரைட். நெக்ஸ்ட், நம்ம ஸ்ட்ரெஸ்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் இல்லை, நம்ம 10th படிக்கும்போது, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத பிள்ளைங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும். அதை வந்து அவங்கள புரிய வைக்கும். இவங்களும் அந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி கிராஸ் பண்ணுங்க தான். நான் சில விஷயங்கள் சொல்றது அவங்களுக்கும் புரியும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வரும். அதனால உங்க ஸ்டோரிஸை ஷேர் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு ஹக், ஒரு பேட், இது வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணணும். சில பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் பெரியவங்களாயிட்டோம்னா ஹக்கிங் எல்லாம் போகும்போது அவங்க ஐயோ வேண்டாம் அப்படின்னு. பட் சில பிள்ளைங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு ஹக் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கும். ஸோ ஹக் இல்லைன்னா அட்லீஸ்ட் பேட்டிங், நல்லா பண்ணப்பா அப்படின்னு, அது பிரச்சனை இருக்காது. நிறைய எல்லா பசங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஸோ என்கரேஜ் பண்ணும்போது பேட்டிங், ஃபிசிக்கல் டச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும்போது நம்ம நிறைய எடுத்திருப்போம், தூக்கி இருப்போம், கொஞ்சி இருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் டீனேஜ் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அது கூடாது. ஃபிசிக்கல் கான்டாக்ட் அப்பவுமே இருக்கணும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பாட்காஸ்ட்டுக்கு, இந்த எபிசோடு முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒரு மெசேஜ் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் என்ன தெரியுமா? என்னவா இருக்கலாம்? அது என்னன்னா, நீங்க அமைதியா இருக்கிறது தான். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். நம்ம பேரண்ட்ஸ் கூலா இருக்கீங்களப்பா அப்படின்னு பார்த்தாலே அவங்க கூலாயிடுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் டென்ஷன் பாட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே இவங்களுக்கு வந்து ஆயிடும். ஸோ கூலா இருங்க. அதுக்கு நீங்க ஏதாவது மெடிடேஷன் எடுக்கணும், எடுங்க. ஓகே. அப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயம், என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், அதாவது இப்போ ஒரு சிச்சுவேஷன் தேவைப்பட்டதுன்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கணும். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரகிள் உங்க பிள்ளைங்க ஃபேஸ் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியல,
ஒரு எக்ஸாம்பிள், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையாம்மா அப்படின்னு உங்கள் குழந்தை வந்து சொல்லுது அப்படின்னா, டூ நாட் ஹெசிடேட். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்க, இல்லை ஒரு தெரபிஸ்ட்டை போய் பாருங்க, இல்லை ஒரு கோச்சை போய் பாருங்க. ரைட்? ஸோ என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா ஒரு தெரபிஸ்ட்டை போய் பாருங்க, சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்க. கவலைப்படாதீங்க, செலவாயிடுமே. டோன்ட் திங்க் அபவுட் தேட். நம்ம பிள்ளைங்கன்னு வரும்போது செலவை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. போய் ப்ரொஃபஷனலாக பாருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த பழைய முன்னாடி தான் வந்து சைக்காலஜிஸ்ட் போய் பார்த்தோம்னா சுற்றி இருக்கிறவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. இப்போல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க யோசிக்கவே தேவையில்லை. அவங்க தலைவலியே அவங்களுக்கு பெருசாக இருக்கு, நம்மளை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதனால நம்ம குழந்தைக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைனா சைக்காலஜி பாருங்க. இல்லை என்னால் வந்து ஒரு ஸ்டடி ஃபார்மேட் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, சில விஷயங்கள் எனக்கு பிளாக் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோச் விட்டு போங்க. நான் வந்து இன்னர் பவர் கோச், நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், என்னையும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோச் விட்டு போங்க. அந்த கோச் வந்து கோச்சுக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கோச் வந்து நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ கோச்சிங் தேவைப்பட்டால் கோச்சிங் எடுத்துக்கோங்க. டியூஷன்ஸ்க்கு விடுறத விட அவங்கள கோச்சிங் பண்ணுறது தான் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ரைட்? ஸோ ஓகே, அப்போது நம்ம இந்த எபிசோட் எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட டிஸ்கிரிப்ஷன், என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சுனா கூட அனுப்பிச்சுக்கோங்க. நான் கொடுத்த லிங்க்ல எல்லாமே இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க, டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் எனக்கு என்னோட வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் ஒரு புதுமையாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்லியிருந்தேன் சில ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், நான் சொல்லியிருந்தேன் மற்ற கோச்சஸ் கூட நம்ம ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ராசஸிங்கில் இருக்குது. நான் சில என்னோட கம்யூனிட்டிஸில் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கிறாங்க. ஃப்ரீயான உடனே நான் அவங்களுக்கு கூப்பிட்றேன், நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். வணக்கம்.